இலங்கையின் மருத்துவ வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெயர் பேராசிரியர் ரெஸ்வி ஷெரீப். சிறந்த நெப்ரோலாஜிஸ்ட், சிறுநீரக விசேட வைத்திய நிபுணர், அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் மற்றும் மனிதநேயத்தை கொண்ட சேவகர் என்ற 3 அடையாளங்களிலும் அவர் உயர்ந்து நிற்கிறார். சிறு வயதிலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்றார். பின்னர் இங்கிலாந்தில் மேல் படிப்புகளை முடித்து உலக தரத்திலான அறிவையும் அனுபவத்தையும் பெற்றார். ஆனால் அவரின் சிறப்பான பயணம் அங்கேயே முடிவடையவில்லை. அந்த அறிவை வெளிநாடுகளில் பயன்படுத்தாமல் தனது சொந்த நாடான இலங்கைக்கு கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்ய அவர் தேர்ந்தெடுத்தார். இதுவே அவரை மற்றவர்களிடம் வேறுபடுத்துகிறது. 1985 ஆண்டு இலங்கையின் முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை உருவாக்கியதில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு புதிய வாழ்க்கையை வழங்கிய இந்த முயற்சி நாட்டின் மருத்துவ துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அவர் ஒரு மருத்துவராக மட்டுமல்ல, ஒரு ஆசிரியராகவும் எண்ணற்ற மருத்துவர்களை உருவாக்கியவர். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மூத்த பேராசிரியராக பணியாற்றிய அவர் பல தலைமுறைகளுக்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் வழங்கினார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் பயின்ற பலர் இன்று நாட்டின் முன்னணி விசேட வைத்திய நிபுணர்களாக, மருத்துவர்களாக திகழ்கிறார்கள். மேலும் தனியார் துறையிலும் அவர் தனது பங்களிப்பை வழங்கினார். வெஸ்டர்ன் மருத்துவமனையை நிறுவி சிறுநீரக சிகிச்சைகளை மக்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்தார். நிறைய சமூக நலன்களை மையப்படுத்திய வேலை திட்டங்களில் தனது நேரத்தையும் பணத்தையும் அறிவையும் அர்ப்பணித்தார். பணத்தை மட்டுமே நோக்காக கொள்ளாமல் சேவையே முதன்மை என்ற எண்ணம் அவரது ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலித்தது. இன்று நாம் உணர வேண்டியது, இத்தகைய அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான பண்பு உள்ளது: தன்னலமற்ற சேவை. பேராசிரியர் ரெஸ்வி ஷெரீப் அவர்களின் வாழ்க்கை அதற்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இளம் மருத்துவர்களுக்கும், இளம் அறிவுஜீவிகளுக்கும், இளம் தொழில் முனைவோருக்கும் மற்றும் சமூக சேவை மனப்பான்மை கொண்டவர்களுக்கும் இவரது வாழ்க்கை ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தொழில்முறை தகுதிகளை பெறுவது மட்டும் போதாது, அந்த அறிவை சமூகத்திற்கும் நாட்டிற்கும் மனித குலத்திற்கும் பயன் அளிக்கும் வகையில் பயன்படுத்த வேண்டும். சுயநலத்தை தாண்டி சேவை செய்யும் மனப்பான்மை தான் உண்மையான வெற்றி. பேராசிரியர் விசேட வைத்திய நிபுணர் ரெஸ்வி ஷெரீப் போன்றோர் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார்கள். உயர்வு என்பது பதவியிலும் பணத்திலும் அல்ல, அது நாம் எத்தனை உயிர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறோம் என்பதில்தான் உள்ளது. அவரை போன்றவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாம் அனைவரும் சமூகத்திற்காக செயல்படும் நாளை உருவாக்குவோம்.